மேம், குட் ஆஃப்டர்நூன். புனேலேருந்து வரீங்க. ஸோ ஹவ் யூ கேம் டு நோ அபவுட் ஆக்சி ப்ளஸ் மேம்? ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி நான் சிபி டாக்டர் கிட்ட ஸ்பைன் ஸ்டெபிலைசேஷன் வந்தேன். அப்போ நான் சொல்லவே டிஃப்ரெண்ட். ஓகே, வெரி குட். வெரி டிஃப்ரெண்ட். ரொம்ப நாட் ஈவன் ஐ டோன்ட் திங்க் மெடிசன்ஸே இல்லை. ஓகே மேம். பட் ஐ ஹேட் வெரி குட் இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ அந்த செஷன்லேயே எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு. அந்த ட்ரஸ்ட்டில் தான் வந்துட்டீங்க. ஸோ வாட் கைண்ட் ஆஃப் பெயின் யூ கேம் டு மீட் டாக்டர் சிபி மேம்? அப்போ வந்து நெக் ப்ராப்ளம். நெக் பெயின், ஓகே. பட் என்னோட நீ இஷ்யூவும் அதில் சார்ட் அவுட் ஆயிடுச்சு. வெரி குட். ஸோ ஒரு ப்ராப்ளமோட வந்து அதர் ப்ராப்ளம் வந்து ஆட் ஆன பேலன்ஸ் இதுன்னு அப்போ தான் தெரிஞ்சது. ஓகே மேம், ஓகே, அண்டர்ஸ்டுட். ஸோ அதுக்கப்புறம் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ தான் வரீங்க ஆக்சி ப்ளஸ். அண்ட் இட்ஸ் லைக் சென்னைக்கு வந்து ஒரு டெம்பரரி விசிட், ஒரு 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 குவிக் விசிட்காக வந்திருக்கீங்க. அப்போ வரும்போது உங்களுக்கு நிறைய ஒரு கொஷின்ஸோடவே வந்தீங்க. அதாவது இந்த ப்ராப்ளம் சார்ட் அவுட் ஆகுமா ஆகாதா, அது டாக்டர் சொல்கிறது பிளஸிபோ எஃபெக்டா அப்படின்னு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்தோடனே கூட உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணல மேம், இதை ட்ரஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன், ஞாபகம் இருக்குங்களா? ஸோ யூ கேன் ஷேர் யுவர் ஜர்னி வித் பீப்புள். எஸ் மேம். எனக்கு ஆக்சுவலி எதுவும் பெயின் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஓகே மேம். ஐ ஹேட் ஒன் மேஜர் ப்ராப்ளம். ஓகே. கரெக்டாக தூங்க போயிடுவீங்க. 2:30 to 3:30 மணி அடிச்ச மாதிரி எழுந்திருவேன். ஓகே, ஓகே மேம். பிரிஸ்கா எழுந்திக்குவேன். ஓகே. நோ ஸ்ட்ரெஸ் ஆர் எனிதிங். அது எழுந்திச்சு அப்படியெல்லாம் இது. ஓகே. பட் சுத்தமா திரும்ப தூங்க முடியாது. ஓகே. ஐ வில் பி டோட்டலி வயர்ட் அப். வேலையெல்லாம் பண்ணிடுவேன். 7 o'clock அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். டயர்ட் ஆயிடுவீங்க. ஐ ஃபீல் டயர்ட். ஓகே. ஸோ ஆஃப்டர்நூன் ஸோ டு காம்பன்சேட் தட் ஆஃப்டர்நூன் ஸ்லீப்போ இல்லை அது முடியாத டைம் நம்ம டீ காஃபி நிறைய குடிச்சிட்டு அந்த சைக்கிளே மெயின்டைன் ஆகும். ஸோ நைட்டு ஸ்லீப்பும் டிஸ்டர்ப் ஆகுறது. அடுத்த நாள் இப்படியே விஷியஸ் சைக்கிள் ஒரு 3-4 months. அப்பப்போ நடுவில் ரொம்ப டயர்டாக இருந்தால் தூக்கம் வரும். ஓகே மேம். சம்டைம்ஸ் ஐ கெட் அப் அண்ட் தென் ஐ ட்ரை டு கோ பேக் டு ஸ்லீப். அது 1 hour 2 hours ஆகும். ஃபுல்லாக அந்த ஷெட்யூலே எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு, கஷ்டமா இருந்தது. ஸோ ஐ டென்ட் நோ வேர் டு கோ. ஓகே. ஏன்னா திஸ் டசன்ட் சீம் லைக் எ மெடிக்கல் ப்ராப்ளம். ஒரு லே பர்சனுக்கு அது மாதிரி தான் இருந்துச்சு. கண்டிப்பா. இதுல என்ன ஃபர்ஸ்ட் பண்றது, தூக்கம் வரலன்னு சொல்றது, என்ன சொல்றது, இன்னும் என்ன சொன்னாங்க, மெனபாஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ப்ராப்ளி இது இன்ஃபேக்ட் கைனகாலஜிஸ்ட் கிட்ட நான் சொல்ல இது பண்ணேன். பட் அவங்க வந்து அந்த ஸ்கேன் எடுத்துட்டு ஓகே கேன்சரஸ் இல்ல அந்த மாதிரி போச்சு. ஓகே, ஓகே. தட் ஐ அம் வெரி ஹாப்பி வித். பட் அந்த கூட்டத்துல என்னால இது ஒரு கம்ப்ளைண்டா சொல்ல முடியல. சொன்னேன் பட் ஆனா அது ரெஜிஸ்டர் ஆகல. ஓகே மேம். ஓகே. And I also didn't stress on it too much. But so at least I was happy that there is no like organic issue there. And the very good. அது தெரிஞ்சது. But after that also I continued to have the same symptoms. அப்புறம் வந்து அனிமியாவா இருக்கலாம், இதா இருக்கலாம், அந்த மாதிரி இருந்துச்சு. பட் அகைன் அது கூட ரொம்ப லோவா இல்ல. ஆமா, பிளட் டெஸ்ட்ல வந்து நார்மலா தான் இருந்தது. நானே போய் கேட்டேன், எனக்கு அயன் ஏத்திடுறீங்களான்னு. நீங்க டயட்ல இம்ப்ரூவ் பண்ணுங்கன்னு அனுப்பிச்சாங்க. ஓகே. சோ அதனால தான் சரி மேபி இங்க வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இதுல வந்தேன். ஒரு டைலமாவே வந்தீங்க. ஏன்னா இது வந்த உடனே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஃபார்ம் பார்த்ததும் ஆர் யூ கெட்டிங் அப் இன் தி நைட், ஹவ் இஸ் யுவர் ஸ்லீப், இப்படியே தான் கேட்டேன். ஆர் யூ அடிக்டட் டு காஃபி? ஓகே. அப்படியே ஓகே எனக்கு அந்த கொஸ்டினர் பார்த்ததும் ஓகே ஐ கேம் டு தி ரைட் பிளேஸ். அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து ரைட் பிளேஸ். பிகாஸ் நான் என்னெல்லாம் வந்து சொல்லணுமா வேணாமான்னு நினைச்சதான் அவங்களே கேட்டு வாங்கிட்டாங்க. ஓகே, ஐ மேட் இன் தட் வே. ஓகே. அண்ட் மோர் ஓவர் நான் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே வந்தோடனே மேம் மனசில் இருக்கிறது பேப்பரில் வச்சுருக்கீங்கன்னு சொல்லும்போது எனக்கு புரியவே இல்லை. நான் அப்புறம் தான் யோசிச்சு பார்த்தேன், இதுவும் கனெக்ட் ஆகிறதுனால தான் ஷீ ஃபெல்ட் தட். நான் சொல்லுவாமா நினச்சிட்டு இருக்க ஹெஸ்டன்ட் இருக்க கொஸ்டினை வந்து நீங்கள் உங்களுக்கு நான் யாருன்னே தெரியறதுக்கு முன்னாடி வச்சிருக்கீங்கன்னா ஆர் யூ அடிக்டட் காஃபி எக்ஸாக்டா எல்லா கொஸ்டினுமே இருந்துச்சு. எல்லாமே டுவர்ட்ஸ் இதுவா like constipation எப்பயாவது வருமா, occasionally everything. But these are not problems I was conscious of. like எனக்கு வந்து stomach pain இல்ல, புரியுது, severe constipation இதுவோ இல்ல. ஓகே மேம். ஸோ பட் யூஸ்வலி பீப்புள் என்ன நினைப்பாங்கன்னா ஸ்லீப்புங்கிறது ஒரு லாஸ்ட் இஷ்யூவாக வச்சுப்பாங்க. 2 to 3 மணிக்கு ஒரு முழிப்பு வருது வந்து அது என்ன அவ்வளோ பெரிய ப்ராப்ளமா அப்படின்னு நினைப்பாங்க. தட்ஸ் அ ப்ராப்ளம். ஸோ கான்ஸ்டன்ட்லி 3 AM அவேக்கனிங் இஸ் அ சைன் யுவர் பாடி இஸ் ஆஸ்கிங் ஃபார் அ ஹெல்ப். அந்த ஒரு ஹெல்பிங் ஹேண்ட் தான் நம்ம உங்களுக்கு கொடுத்தோம். அண்ட் தென் திஸ் இஸ் யுவர் 3rd session, you are going back to Pune. So how do you feel? How are you feeling? Amazing difference. Amazing. 2 weeks le எனக்கு வந்து hardly 1 day or something, that too for a reason I got up because of heavy thing is when you sleep well and the day அவ்வளோ நல்லா போகும். Very good. And this thing, and முன்னாடி சொன்ன மாதிரி எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸோ அந்த மாதிரிலாம் இல்லை. If it was நான் அந்த ஓகே அந்த ஸ்ட்ரெஸ்னால நினச்சிட்டு விட்டு ஆமா ஆமா this time I myself knew ஹாப்பியாக தான் இருக்கும். ஜஸ்ட் தட் ஃபிசிக்கலி எனக்கு ட்ரெயின் ஆகுற மாதிரி இருந்துச்சு. ட்ரைன்ட் அவுட் ஆயிட்டீங்க. அதுதான் ரீசன். ஸோ இன்ஃபேக்ட் நான் எல்லா வேலையும் நானும் எல்லா மாதிரியும் சாட் ஜிபிடி போய் கேட்கறது, காலையில வெயில்ல நிற்கிறது, ஐ ஹவ் ட்ரைட் எவ்ரிதிங். ஓகே, ஹெல்தி ஹேபிட்ஸ். இக்னிஷியம் எடுத்தேன். வெரி குட். டாக்டருக்கு சொல்லி கொடுத்து தான் எடுத்தேன். பட் இந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் எதுவுமே இல்லை. வெரி குட். irrespective of a healthy lifestyle இந்த ப்ராப்ளம் எனக்கு சர்ப்ரைசிங் அண்ட் ஷேர். இப்போ ஏற்கனவே எல்லாம்
பண்ற மாதிரி இருக்கு, பட் தட்ஸ் வாட் we think, but there is something else that Missing only out. experts will, like you will know. எக்ஸாக்ட்லி. நான் இதுதான் இன்னைக்கு ஒரு கிளையண்ட்டுக்கு சொன்னேன், அது நான் மக்களுக்கும் சொல்ல விரும்புகிறேன். என்னன்னா அவங்க வந்து யூடியூப்ல பார்த்துட்டு தைராய்டு டெஸ்ட் எடுத்து தைராய்டுனால தான் வெயிட் கெயின் நினச்சிட்டு இருந்தாங்க. அவங்க ரேண்டமாக அவங்கள ட்ரீட் பண்ணிக்கிறாங்க. இப்போ நீங்கள் ஹெல்பிங் ஹேண்ட் எடுத்த மாதிரி ஒருத்தவங்க எந்த இடத்துல இருந்தாலும் அவங்க நியர்பை டாக்டர்ஸை பார்த்தா தான் அவங்க அந்த ப்ராப்ளமை சார்ட் அவுட் பண்ண முடியும். தட் இஸ் த டேக் ஹோம் மெசேஜ் இன் திஸ் வீடியோ. ரேண்டம் திங்ஸ் டசன்ட் ஒர்க் அவுட் when it comes to health. ஸோ நீங்கள் அதெல்லாம் ஹெல்ப் பண்ற மாதிரி இருந்துச்சு, but it didn't fix the real scenario. Very good. that request. And also இங்க வந்து அந்த ஸ்பேஸ் இருந்துச்சு. இப்போ நான் காஃபி குடிக்கிறேங்கிறது என்னோட ப்ராப்ளம் மாதிரி இருக்காது. ஓகே. பட் ஆக்சுவலி I was so drained out, I was drinking that. அதுதான் ரியல் ரீசன். பட் ஓகே, காஃபி கட் பண்ணா இன்னும் எனர்ஜி கம்மியாயிருது. இப்போ அது நேச்சுரலாவே தானாவே கட் ஆயிடுச்சு. ஓகே. அது எனக்கு அது இப்போ I don't have to do it consciously. நான் மறந்துடுறீங்க, காஃபி குடிக்கிறதே மறந்துட்டு சும்மா போய் ஒரு டேஸ்ட் குடிக்கிற மாதிரி தான் இருக்கு. இட்ஸ் நாட் அந்த. So instead of trying very hard on your own, in the friend's advice, I think it is a lesson for me also, that reach out to a place where you feel you will be heard and you will be heard. Okay, this is like I'm done for the day. ஏன்னா மேம் நான் சொல்லணும், லாஸ்ட் டைம் நாங்கள் இங்கே உள்ளே வரும்போது பார்த்தேன், யூ வர் ஸோ ஹாப்பி. அதாவது குதிச்சுட்டு ஒரு ஹாப்பி மூமெண்ட்டோட உள்ளே வந்தீங்க. எனக்கு தெரியல, அப்போ நான் உங்கள் டெஸ்டிமோனியல் பார்க்கல. நான் நெக்ஸ்ட் த மொமெண்ட் ஐ saw the testimonial, I have to thank you because you gave it eye opener video for the people. Oxy Plusக்கு இந்த கேள்வியோடு வரவங்களுக்கு நீங்கள் ஆன்சர் சொல்லியிருந்தீங்க. this video is to give a trust to the people அப்படின்னு. Again, in fact internet is very misleading. They say it's a very common symptom for perimenopausal women. It's a very important thing. So it is something that you have to accept மாதிரி, like period pain or something like that. நம்ம accept பண்ணி தான் ஆகணும் அந்த மாதிரி. It is misleading sometimes. Perimenopause. You do your own this thing. அந்த மாதிரி மிச்சவங்க எக்ஸ்பீரியன்சஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு டிசைட் பண்ண வேண்டாம். கரெக்ட். செல்ஃப் டயக்னோசிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்க. வெரி குட். தட்ஸ் a very important take home message. I am very happy that I came here and என்னால் சொல்ல முடிஞ்சது இது ஒரு இஷ்யூவா இருக்குன்னு. அண்ட் இப்போ நான் பார்க்கும்போது எனக்கு நல்லா தெரியுது, இட் இஸ் a major issue. It's a major issue. So I was தேவையெல்லாம் நம்மளே ப்ளேம் பண்ணிட்டு இருக்கிறதுக்கோ ப்ளேம் பண்ணக்கூடாது மேம். யூ மேட் இட் வெரி கிளியர். டோன்ட் ப்ளேம் யுவர் செல்ஃப் ஃபார் யுவர் ஹெல்த். நீங்கள் அப்புறம் அதுக்கப்புறம் புனே போயிட்டு எனக்கு இந்த ரிப்பீட் பிளட் டெஸ்ட்லாம் எடுத்து அனுப்பிச்சா போதும், யூ வில் பி கம்ப்ளீட்லி ஆல் ரைட். ஓகே மேம். ஸோ ஃபைனலி எல்லாத்தையும் கேட்குறது மாதிரி தான், ஆக்சி ப்ளஸ் இன் ஒன் வேர்ட் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்வீங்க? யூனிக். இதுவரை யாருமே சொல்லாதது யூனிக். அண்ட் இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு 3 விஷயம் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னா அதில் டாப் 3 இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் என்ன சொல்வீங்க? ஸ்லீப். வெரி குட். அதனாலேயே வந்து என்னோட ப்ராடக்ட் ஒரு எனர்ஜி லெவல்ஸ் mood swings. Okay. mood much better இருக்கு because you start the day on a good tone. அதுலயே எனக்கு நல்ல இம்ப்ரூவ்மென்ட். நீங்க ஹாப்பியா இருந்தா உங்க ஃபேமிலி, உங்க குழந்தைங்க, உங்க வீட்டுக்காரர் எல்லாரும் ஹாப்பியா இருப்பாங்க. உண்மை இல்ல மேம். ஏன்னா ஃபீமேல் நம்ம காலையில எந்திரிச்சு கத்தனனாலே அந்த டே அந்த ஃபேமிலியே டவுன். ஒரு எனக்கு ஒரு இது என்ன, if later on I have some other thing which it feels very vague and ரொம்ப confusing இருந்துச்சுன்னா I can come here under confidence. Thank you so much. It means a lot. ஏதாவது எந்த ஒரு ப்ராப்ளம்னாலும் ஆக்சி ப்ளஸ் வரலாம் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட். Thank you. I'm ending this video. This is like something extraordinary nobody told. அதாவது நான் கொடுக்க வேண்டிய நம்பிக்கை, ஆக்சி ப்ளஸ் மக்கள் கொடுக்க வேண்டிய நம்பிக்கையை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. I'm thankful for that. Thank you ma'am. Thank you so much doctor. Thank you ma'am.